தனுஷ் வந்து வராரு அப்படின்றது வந்து அவர் ஒரு வெல் பிளான்டு ஸ்ட்ராட்டஜிலேருந்து தான் வருவார். அவர் ஓம் நமச்சிவாயான்றார் அவர் எடுத்த உடனே. அதெல்லாம் அவருக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. அந்த இது மாமனார் விட்ட இடத்த தனுஷ் தக்க வைக்க பார்க்குறாரோ, அதுக்கு பின்னாடி லதா ரஜினிகாந்தோட செயல்பாடுகள்லாம் இருக்கா? இல்லை, லதா ரஜினிகாந்த் ஃபேமிலிக்குமே அவருக்குமே வந்து 7ஆம் பொருத்தம் தான். ரஜினிக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது தமிழ்நாட்டில், பட்டு எல்லாமே அவுடேட்டடு. ஒரு ஏற்கனவே இங்கே தொங்கு மண்டபமாக இருக்குது, இதெல்லாம் அழிக்கிறதுக்காக வராங்களா? பாஜகவோட ஏவலா இப்படி பார்க்கலாமா? கண்டிப்பாக பாஜகவோட ஏவல் தான். நடிகர்கள் வந்து முதலமைச்சராக வர்றதுன்றது வந்து விஜயோட வெற்றிக்கு அப்புறம் ஒரு பெரிய பேஷன் ஆகிப்போச்சு. விஜயோட ஒரு பலத்தை, ஏன்னா கிட்டத்தட்ட 75 ஆண்டுகால திமுக பேஸ் ஆட்டி படைக்கணும்னா இது மாதிரி சக்திகளை தான் ஒன்று சேருமா? 75 ஆண்டு கால திமுக சக்தியெல்லாம் பேஸ் எல்லாம் யாராலையும் ஆட்ட முடியாது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக நடிகர்கள் அரசியலுக்கு உள்ள வராங்க. ஏதாவது ஒரு பவர் இருக்கா தமிழ்நாட்டுக்கு? முக்கியமாக இன்னைக்கு தனுஷ் பேசப்படுறது, அதுவும் அதை தாண்டி தொழிலதிபராக பார்க்குற லெஜண்ட் சரவணனும் அரசியலுக்கு வர்றதா பேசப்படுது. எப்படி பார்க்குறீங்க இந்த சூழலை? அரசியல்ன்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்தார். அவர் ஜெயிச்சார்னா ஒரு 20 வருஷம் திமுகவில் இருந்தார். அதில் அவர் பெற்ற பயிற்சி, அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்தார். அவரை வந்து அமைச்சர் ஆக்கிறதுக்காக அவர் கேட்குறாரு, கலைஞர் மறுக்கிறாரு. 2 பேருக்கும் நடந்த ஈகோ கிளாஷில் தான் அதிமுக வந்து தோன்றுது. எம்ஜிஆருடைய முதலீடு என்பது வந்து பெரிய முதலீடு. அது திமுகன்ற கட்சியே 2ஆக உடைச்சி கொண்டு போன ஒரு பெரிய நிகழ்வு. அதுக்கப்புறம் வைகோ வராரு அதே பாணியில், ஆனால் அந்த நிகழ்வு நடக்கலை. இப்போது விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்து ஒரு பிளான்டட், அதாவது திணிக்கப்பட்ட ஒரு ஆள், திட்டமிட்டு வந்த ஒரு ஆள். அதனால் அவரை மாதிரி எல்லோரும் வந்துடணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. விஜயோட பலம் என்னென்னா, ஒரு 30 வருஷம் சினிமா படங்களில் நடித்தது, ஒரு பெரிய ஹீரோவாக அவர் இருந்தது. அந்த இமேஜ் தான் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஹெல்ப் பண்ணது கூட என்னென்னா, ஒரு 20 லட்சம் வாக்குகள் 30 லட்சம் வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்காரு திமுகவை விட. அதிமுகவும் அதுக்கே உரிய வாக்குகளை வாங்கியிருக்கு. எம்ஜிஆர் செத்து இத்தனை வருஷம் ஆயும் அதிமுக வந்து இன்றைக்கி வரைக்கும் உயிரோடு இருக்குது. அது வந்து அதிமுகவுடைய சாதனை. திமுக வந்து எத்தனை முறை தோற்றாலும் திரும்பி எழுந்து வரும். அது வந்து திமுகவுடைய கேடர் நெட்வொர்க்கு. பெரிய அளவுக்கு திமுகவுக்கு சினிமா பின்புலம் அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கிடையாது. எம்ஜிஆருக்கு சினிமா பின்புலம் என்பது இருந்தது. அந்த விஷயங்கள் எல்லாமே யூஸ் ஆச்சு. ஆனால் அவருக்கு யூஸ் ஆனது வந்து திமுகவில் அவர் இருந்த காலங்கள் தான். அதுதான் தொடர்ந்து நல்லாட்சி தர்றதுக்கும் உதவிச்சு. இப்போது அதை பார்த்துட்டு தனுஷ் வந்து வராரு அப்படின்றது வந்து அவர் ஒரு வெல் பிளான்டு ஸ்ட்ராட்டஜிலேருந்து தான் வருவார். அவர் ஓம் நமச்சிவாயான்றார். அவர் எடுத்த உடனே ஹிந்துத்துவ கோஷத்தை வந்து முன்வைக்கிறாரு. அதெல்லாம் அவருக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. அவர் வந்து விஜய் மாதிரி கீழே வந்து முதலீடு பண்ணி ஒரு பெரிய ரசிகர் வட்டாரத்தை பெற்றிருக்காரு. தேசிய அளவில் பெரிய அளவுக்கு கவனிக்கப்பட்ட ஒரு நடிகர், நல்ல நடிகர், அவ்வளவுதான். அதை வச்சு அவர் அரசியலுக்கு வந்தால் என்ன பண்ணுவார், அரசியலுக்கு வந்தால் ஷைன் ஆவாரா அப்படின்றது ஒரு கேள்வி. உங்களுக்கு ஒரு சமீபத்திய உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ராகவா லாரன்ஸ் அவர் வந்து விஜயோடு சேர்ந்து வரணும்னு ஆசைப்பட்டார். திருச்சி கிழக்கில் வந்து லாரன்ஸ் அப்படின்றதுனால, கிறிஸ்டியன் அப்படின்றதுனால அவருக்கு வந்து ஓட்டு விழுவுன்னு அவர் எதிர்பார்த்தார். ப்ரெஸ் மீட்லாம் நடத்தினார், அதோடு காணாமல் போயிட்டார். ரைட்டுங்களா? இப்போது விஜய் வந்து தன்னை கிறிஸ்டியனாக ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அதே மாதிரி கிறிஸ்டியனாக ஐடென்டிஃபை பண்ணவர் தான் லாரன்ஸ். இப்போது தனுஷ் வந்து தன்னை இந்துவாக ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அந்த இது மாமனார் விட்ட இடத்த தனுஷ் தக்க வைக்க பார்க்குறாரோ, அதுக்கு பின்னாடி லதா ரஜினிகாந்தோட செயல்பாடுகள்லாம் இருக்கா?
இல்லை லதா ரஜினிகாந்த் ஃபேமிலிக்குமே அவருக்குமே வந்து 7ஆம் பொருத்தம் தான். ரைட்டுங்களா? அவங்க பேர குழந்தைங்களெல்லாம் லிங்கா இதெல்லாம் கூப்பிடுறாரு. நான் லிங்கா, இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட், இதெல்லாம் சொல்லிக்கலாம். அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ரஜினிக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது தமிழ்நாட்டில். ரஜினிக்குன்னு ஆட்கள் வந்து இருக்காங்க, இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க. ரஜினி ரசிகர் மன்றங்கள்லாம் வந்து பொய்த்து போகலை, இன்றைக்கி வரைக்கும் லைவாக இருக்குது. பட்டு எல்லாமே அவுடேட்டடு. ரஜினி வந்து 96 அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா அவர் விஜயை விட அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். இல்லை, என்னோட கணவர் சீட்டு தான் அது ரஜினி விட்டு கொடுத்த இடம் அப்படின்றாரு. விஜய் உட்கார்ந்துருக்கிற இடம் ரஜினி விட்டு கொடுத்தது அப்படின்னு லதா ரஜினிகாந்த் பதிவு போடுறாங்க. ஆமாம், ரஜினி விட்டு கொடுத்த இடம் தான். இல்லாட்டி ரஜினி தான் வந்திருப்பார், ரஜினி டாமினேட் பண்ணியிருப்பார். ரஜினி ரசிகர்களோட கொஹேஷன் வந்து விஜயை விட அதிகம். இப்போது உதாரணத்துக்கு இப்போ அஜித் விஜய்க்கு போட்டியாக வராருன்னு வச்சுக்கோங்க. விஜய் வந்து அடி வாங்குவார், பெரிய அளவுக்கு அடி வாங்குவார் அஜித். இப்போது ஷாலினி சொல்லலாம், எங்கள் கணவர் விட்டு கொடுத்த இடம் தான் விஜய்க்கு. இன்னைக்கு வந்து விஜய் அந்த வாய்ப்பு இருக்குமா? அஜித் வந்து அந்த வாய்ப்பு இருக்குமா? அஜித் வந்து கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்கும். ஜெயலலிதாவோட சாய்ஸ் வந்து அஜித். அதிமுகவுக்கு தலைமை தாங்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு பிறகு ஜெயலலிதாவோட சாய்ஸ் வந்து அஜித். ஷோ கூட எழுதுவார், அஜித்துக்கு எம்ஜிஆர் மாதிரி சாலிடு அரசியல் பேக்ரவுண்ட் இருக்குன்னு. அதே மாதிரி சோஷியல் மீடியாவும் இருக்குது அஜித்துக்கு. இந்த விஜய் ரசிகர்கள் வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து எல்லாத்துலேயும் வந்து பூந்து இப்போ விஜய்க்கு எதிராக கருத்து போட்டால் உடனே நம்ம அம்மாலேருந்து அப்பாலேருந்து பொண்டாட்டிலேருந்து பிறப்பு வரைக்கும் கேள்வி கேட்பானுங்க. ஆனால் இதே வந்து அஜித் ரசிகர்கள்கிட்ட அந்த மாதிரி கேட்க முடியாது. ஏன்னா அவனுங்களுக்கும் ஒரு சோஷியல் மீடியா பேக்ரவுண்ட் உண்டு. 2 பேருக்குமே அந்த சோஷியல் மீடியா பேக்ரவுண்ட், 2 பேருமே அதை டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இவர் வந்து ஜெகதீஷ் பழனிசாமி மூலமாக யார் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வரணும், யார் வந்து கதாநாயகன் ஆகணும், யார் வந்து கதாநாயகி ஆகணும் அப்படின்றதெல்லாம் ஜெகதீஷ் பழனிசாமி தான் டிசைட் பண்ணுவார். நீங்கள் கதாநாயகி ஆகணும்னா அவர் கூட நெருக்கமாக இருந்தால் தான் கதாநாயகி ஆக முடியும். இல்லை, அவங்க சைடு ஒரு ரூட் மாஃபியான்னு ஒன்று வச்சுருக்காங்க சினிமா துறையில். அது வேறு பிளாட்ஃபார்ம். அது அஜித்துக்கு இருக்குவா? அஜித்துக்கு அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ரஜினிக்கும் இருக்கும். அந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம் வந்து ரஜினிக்கும் இருக்கும். ஸோ இவங்க எல்லாமே வந்து அதை வச்சிருக்கிறது எதுக்குன்னா, ஒரு பைரவான ஒரு படம் பார்த்தீங்களா, அதில் வந்து விஜய் வந்து ஒரு வில்லனை காலி பண்ணுவார். காலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவார்னா, சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி இவனுக்குத்தான் உங்கள் ஆதரவா அப்படின்ற மாதிரி போடுவாங்க. போட்டோன்னா அது சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவனோன்னா அவன் வந்து அந்த வில்லன் வந்து காலியாவான். இதே டெக்னிக் தான் அந்த பைரவா படத்தில் யூஸ் பண்ண டெக்னிக் தான் அஜித் யூஸ் பண்ணுறதும் அதே தான், விஜய் யூஸ் பண்ணுறதும் அதான், இன்றைக்கி ரஜினி ரசிகர்கள் கையில் இருக்கிறதும் அதுதான். அந்த டெக்னிக் தான் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறது இருக்குது. இப்போ இவங்களோட பின்புலம் என்ன? ஏன் அரசியலுக்கு திடீர்னு வராங்க? திராவிட கட்சிகளை இங்கே ஒரு ஏற்கனவே இங்கே தொங்கு மன்றமாக இருக்குது, இதெல்லாம் அழிக்கிறதுக்காக வராங்களா? பாஜகவோட ஏவலா? இப்படி பார்க்கலாமா? கண்டிப்பாக பாஜகவோட ஏவல் தான். அவங்க வந்து தமிழ்நாட்டு அரசியலில் டிஸ்மேண்டில் பண்ணோன்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக தான் ரஜினியை கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ரஜினி உஷாராயிட்டார், நான் வரலன்னு சொல்லிவிட்டு அவர் நவுந்துட்டார். அவரோட டெம்பரமெண்ட்டுக்கு இது ஒத்து வராது. இன்னொன்று, இதுக்குள்ளே வந்தால் நீங்கள் சர்வைவ் ஆக முடியாதுங்க, பெரிய விஷயம். இப்போது எப்படி ஒரு படம் நடித்தா உங்களுக்கு வந்து 200 கோடி ரூபாய் கிடைக்கும், அது ஒரு 160 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்களே அதை ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 500 கோடி ரூபாய்க்கான பிஸ்னஸ்ஸு, அவ்வளோதான். நீங்கள் ஒரு மதுபான அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு மதுபான ஆலையோட நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு 2000 கோடி 3000 கோடி வரும்ல. நீங்கள் வந்து 10 படம் நடிக்கிறதுக்கு சமம் இல்லை. அது அவ்வளோ கோடிக்கணக்கான பணம் இருக்குது. இதில் முக்கியமாக அடி வாங்குறது எதுனா, நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், திராவிட இயக்க தத்துவங்கள். அதில் வந்து இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நீட்டு விஜயால் என்ன பண்ண முடிஞ்சது? ஒன்றும் பண்ண முடியல. கருப்பாம்பூச்சி போராட்டம் வந்து அகில இந்திய அளவில் வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டில் அது என்ன பண்ண முடிஞ்சது? ஒன்றும் இல்லை. அனிதா என் தங்கை, அனிதாவின் மறைவு என் தங்கையின் மறைவை விட சோகமானதுன்னு சொன்னார். இவர் வந்து அந்த நீட்டுக்கு எதிராக
இன்றைக்கி போராட்டம் நடக்குது, இவரால் என்ன பண்ண முடிஞ்சு? ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அது பாஜகவை எதிர்த்த போராட்டம். அந்த போராட்டத்துக்குள்ளே இவர் போனார்னா இவரோட டப்பா இங்கே டான்ஸ் ஆடிடும். ஆட்சி இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய கேள்விக்குறியாயிடும். நிறைய பிரச்சனைகள் மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிடும். மத்திய அரசோட மோதல் போக்கே இவர் விரும்பலை. அப்போது நீங்கள் எங்கேருந்து இந்த பிரின்சிபிள்லாம் வரும்? திராவிட இயக்கன்றது மாநில சுயாட்சி, இருமொழி கொள்கை, இடஒதுக்கீடு, காவேரி பிரச்சனை வந்ததுன்னா அதை வந்து ஃபைட் பண்ணுறது, தமிழக நலன்களை பாதுகாக்கிறது, இதெல்லாம் தான் திராவிட இயக்கத்தோட கொள்கைகள். சமூக நீதி, ரைட்டா? இதெல்லாம் எனக்கு இருக்குன்னு வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். இதெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம், உப்பு மிளகா புளியெலாம் போட்டு தான் குழம்பு பண்ணோன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் குழம்புல அது இருக்கணும்ல, உப்பு இருக்கணும், மிளகா இருக்கணும், புளி இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் வந்து இவங்ககிட்டலாம் இல்லவே இல்லாத கேரக்டர். ஸோ திராவிட இயக்கத்தை சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. நடிகர்கள் வந்து முதலமைச்சராக வர்றதுன்றது வந்து விஜயோட வெற்றிக்கு அப்புறம் ஒரு பெரிய பேஷன் ஆகிப்போச்சு. இப்போ பேஷனுக்காக தான் வராங்கன்றீங்களா? பேஷன் மட்டும் இல்லை, பவருக்காகவும் தான் வராங்க. ஸோ இப்போது நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்றது தான். இப்போது சில நடிகைகள் சொல்லுவாங்க, ஒரு சில நடிகர்களை வச்சு, அரசியலில் இருக்கக்கூடிய நடிகர்களை வச்சு, அவர்கிட்ட பணமும் இருக்குது, பவரும் இருக்குது. ரைட்டா? அந்த வார்த்தை தான் மாற்றிருக்கு அரசியல். அந்த அரசியல் தான் மாற்றிருக்கு. அவர்கிட்ட பவர் இருக்குது, பணமும் இருக்குது. உங்ககிட்ட என்ன இருக்குது? பணம் இருக்குது, ரைட்டு. பவர் இருக்கா? இல்லை. அப்போ தான் அரசியலுக்கு வர்றாரு ஒருத்தர். இப்போது ரெண்டாவது ஒருத்தர் வர்றதும் அதுக்கு தான். எனக்கு பவர் வேணும், அதிகாரம் வேணும், அதுதான். இப்போ இவங்களெல்லாம் நம்ம ஒரு பாஜக சாயமாக பார்க்குறோம். ஒரு கோடீஸ்வரர் அப்படின்ற பார்க்குற ஒரு லெஜண்ட் சரவணா, அவரும் அரசியலுக்கு வராரு. அவருக்கும் அந்த ஆசை இருக்கா? அந்த பவர் சென்டர் ஆசை இருக்கா? அதெல்லாம் வாட்டர் மெலான் ஸ்டார் மாதிரி தான் லெஜண்ட் சரவணா. அவராலலாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ தனுஷுக்கு ஒரு சே இருக்குது, விஜய்க்கு ஒரு சே இருக்குது, அஜித்துக்கு ஒரு சே இருக்குது. சே இருக்குன்னா கிரவுண்டில் அவங்களுக்கு ஆள் இருக்குது. ஓகே. இப்போ அஜித் ஒரு சென்னையில் ஒரு ரோட்டில் நடந்து போனாலும் ஒரு 10,000 பேர் கூட்டிடுவான், ரைட்டா? லெஜண்ட் சரவணா போனால் யார் பாப்பா? யாரும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் பணம் மாற்றுது இல்லையா? மக்கள் மத்தியில் பணம்ன்ற ஒரு சொல் வந்து பேசும் பொருளாக தானே இருக்குது. அது லெஜண்ட் சரவணா கிட்ட இருக்கு இல்லையா? அது இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அரசியல் அனுபவத்துலலாம் அவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு படத்தையே ஈட்டு கொடுக்க முடியல அவரால். அவர் எப்படி இது பண்ண முடியும்? அதெல்லாம் வாய்ப்பே. கேடஸ் இருக்க மாட்டாங்க அப்படின்றீங்க? கேடஸ் மட்டும் இல்லை, பப்ளிக்கு ரிசிப்பியன்ட்டே இருக்காது. சரவணாக்கெல்லாம் என்ன இருக்க போகுது? ஒன்றும் இல்லை. சரிங்க, இவங்கெல்லாம் வராங்க, அரசியலில் ஏதாவது மாற்றம் வரும். இப்போ விஜய் வந்திருக்காரு, நான் மாற்றத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்றாரு. அவர் இங்கே ஒரு போராட்ட களத்தில் தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ தனுஷ், ரஞ்சித் போன்ற சினிமா துறையெல்லாம் உள்ளே வரும்போது ஏதாவது திமுகவுக்கோ அல்லது அதிமுகவோ அழுத்தம், ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுமா? இங்கே இவங்க யாருக்குமே தம்பி திமுகவை பிடிக்காது. திமுக எதிர்ப்புக்குள்ளே தான் வருவாங்க இவங்க எல்லாருமே. எம்ஜிஆரும் அதான். கருணாநிதி எதிர்ப்புன்ற ஒரு கோஷத்தை வச்சு காங்கிரஸோட வாக்குகளை வாங்கி தான் எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆரோட சொந்த வாக்கெல்லாம் கிடையாது. அப்போது கடைசியாக காங்கிரஸ் தோக்கும்போது 35% வாக்குகளை வச்சுருந்தது காமராஜர் ஸ்தாபன காங்கிரஸ். அந்த வாக்குகள் தான் அதிமுக வாக்குகளாக மாறிச்சு, ரைட்டுங்களா? இவங்க வந்து ஆன்டி திராவிடியன் பாலிட்டிக்ஸ்லேருந்து தான் வருவாங்க. யாருக்கும் திமுகவை பிடிக்காது. ஏன்னா திமுக வந்து நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்கன்னா அதை பற்றி பெருசாக கவலைப்படாது. மூட நம்பிக்கை, ஜோசிய நம்பிக்கையெல்லாம் இவங்களுக்கு அதிகம். அதுக்குள்ளெல்லாம் திமுக போகாது, அதெல்லாம் தப்புன்னு சொல்லும், ரைட்டுங்களா? அப்போது அந்த முற்போக்கான விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்குன்னா அந்த இயக்கத்தை இவங்களுக்கு பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. ஜென்ரலாக இருக்க பப்ளிக் கூட அவன் கோயிலுக்கு போவான், அவங்ககிட்ட போய் கடவுள் இல்லைன்னு சொல்லி பாருங்கள், அவன் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவான். அதனால் ஜென்ரலாகவே வந்து இந்த சீர்திருத்தம் பேசக்கூடிய ஆட்களை யாருக்குமே பிடிக்காது. உங்கள் வீட்டில் கூட நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுனீங்கன்னா என்ன இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், சாமி கும்பிட்றதுக்கு பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், சடங்கை பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், கோவிலை பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், கோவில்கள் கூடாது என்று சொல்லவில்லை, அது கொடியவர்களின் கூடாரமாக கூடாது என்று யார் கொடியவன்? ஒரு கோவிலில் போய் கொலை பண்ண சங்கராச்சாரி கொடியவன் இல்லையா? நல்லவனா? ரைட்டா?
கொடியவர்கள் கூடாரமாக கோவில் என்றைக்கோ மாறி போச்சுல. பழனியில் கோவிலுக்கு தானம் கொடுத்த நிலத்தை 100 கோடி நிலத்தை 2 கோடிக்கு விற்கிறானுங்க தூய சக்தி ஆட்சியில். அது வந்து கொடிய செயல் இல்லையா அது? அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து திமுகவை இவங்களுக்கு பிடிக்காது. அதனால இவங்க ஆன்டி டிஎம்கேவாக தான் கொண்டு வருவாங்க, எல்லாத்தையுமே ஆன்டி டிஎம்கேவாக தான் கொண்டு வருவாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஒரு ஒற்றையால மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இப்போ இந்த கூட்டம் கூடி விஜயோட ஒரு பலத்தை, ஏன்னா கிட்டத்தட்ட 75 ஆண்டுகால திமுக பேஸ் ஆட்டி படைக்கணும்னா இது மாதிரி சக்திகளெல்லாம் ஒன்று சேருமா? அதுக்கான தான் திட்டம் நடக்குதா இங்கே? 75 ஆண்டு கால திமுக சக்தியெல்லாம் பேஸெல்லாம் யாராலையும் ஆட்ட முடியாது. இது வரைக்கும் ஆட்டலை, விஜயும் ஆட்டலை. அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஓட்டுவாங்க. அதாவது ஒரு கோடு போட்டிருக்காங்க தம்பி, அதை விட ஒரு கோடு பெருசாக போடுறது தான். இவ்வளோதான் பண்ணியிருக்கே தவிர இந்த கோடை அழிச்சிட்டு இந்த கோடு உருவாகலை, ரைட்டுங்களா? இந்த கோடு தான், இதை வந்து எக்ஸ்ட்ராவாக கோடு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இவ்வளோதானே தவிர விஜயோட வெற்றியில் வந்து ரொம்ப ஆர்ப்பரிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஆன்டி டிஎம்கேவோ பண்ணுறாரு, அவ்வளோதான். நாளைக்கு தனுஷ் சொல்வார் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னுவார். எனக்கும் டிவிகேக்கும் போட்டின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் திமுக தான் போட்டி, எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்வார். ஸோ இந்த மாதிரி ஆன்டி டிஎம்கே ஓட்டை வந்து டார்கெட் பண்ணி வர்றது என்பது இவங்களோடது இருக்குது. ஆன்டி டிஎம்கே ஓட்டு வந்து இருக்குது, எக்ஸிஸ்டிங். யாருமே வந்து ஃபஸ்ட்டு ஓட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து டிஎம்கேவை எடுக்கவே மாட்டாங்க. செகண்ட் ஓட்டு ஆப்ஷன் இல்லைன்னா தான் டிஎம்கே, அப்படி தான் எடுப்பாங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே நம்ம வந்துடலாம் அப்படின்றது தான் இவங்களுடைய விஷயம். இது வந்து விஜய் கவலைப்படணும், தனுஷ் வர்றதை பற்றி விஜய் தான் கவலைப்படணும். இவங்க எப்படின்னா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது என்னென்னா தனுஷை அழிச்சிடுவாங்க. விஜய் டீம் வந்து தனுஷை கம்ப்ளீட்டாக அழிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்க சோஷியல் மீடியா, அந்த ரூட் மாஃபியா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ரூட் மாஃபியா. யார் சினிமாவில் போனாலும் ஜெகதீஷ் பழனிசாமியோடைய அருளாசி இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது. ஸோ தனுஷ் எப்படி சர்வே ஆவார்? அவரையும் ஐக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அவர் ஐக்க ட்ரை பண்ணும்போது அவர் எப்படி கவுண்டர் பண்ணுவார்ன்றது தான் இருக்குது. அஜித் ரசிகர்கள் டீம் இருக்குது. இவங்களுக்கு பேசுறதுன்னா அஜித் ரசிகர்கள் டோனில் தான் பேசணும், அப்போ தான் இவங்க அடங்குவாங்க. ஸோ அந்த டீம் இருக்குது. அந்த டீம் எப்படி இப்போ ஒர்க் பண்ண போகுது, எப்படி, இது ஒரு பெரிய கால்குலஸ் எரர் தான் இது. தனுஷ் வர்றது வந்து முழுக்க முழுக்க ரஜினியோட பின்புலத்தில் தான் இருக்கும். அந்த பின்புலத்தை வந்து அவர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி.